வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஆட்சி 4 ஆண்டு நல்லாச்சு பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன அந்த கேள்வி கேக்குறது? அதாவது 4 ஆண்டு நல்ல ஆட்சி, நீங்க நல்லா இருக்கீங்க, ஆனா மக்கள் யாரும் நல்லா இல்லையே. யாரு சொன்னது? நாங்க தான் சொல்றோம். மக்கள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்காங்க, தெரியும்ல. அடேங்கப்பா, என்ன மாதிரி கொண்டாட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க? ஒயின் ஷாப் ரொம்ப நேரம் திறந்து வச்சிருக்கோம், மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன, ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், பெண்கள் எல்லாம் இலவசமா போயிட்டு வராங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆண்களுக்கும் செஞ்சாச்சு, பெண்களுக்கும் செஞ்சாச்சு இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக மொத்தம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சந்தோஷமா இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். அதாவது இந்த 2021 தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு உங்க கட்சி சார்புல இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விட்டதே நாங்க தானே, எங்களுக்கு எப்படி மறக்கும்? அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்க கட்சியை சேர்ந்த பனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதாவது மது குடிச்சு உயிரிழப்புகள் ஏற்படுறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த டாஸ்மாகே இழுத்து மூடிடுவோம் நாங்க. இப்ப கேட்டா நாங்க எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இன்னும்